ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அமேசான்லேயே இதில் ஃப்ளிப்கார்ட்லேன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜு கவர் பார்த்தீங்கன்னா 113 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரிட்ஜு கவரா? ஃப்ரிட்ஜு கவர் நல்லா இருக்கா பாருங்க, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் நல்லா இருக்கா மம்மி? கலர் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, பேக்கெட்லாம் இருக்கு. பேக்கெட் எல்லாம் இருக்கு. இதுல சில்லற காசு, அதால 1 ரூபாயா போட்டுக்கலாம். ஆமா, இதுல பக்கத்துல 5 ரூபாய். கிளாத் நல்லா இருக்கு. பியாது அது முதல்ல உள்ளது பிஞ்சு போச்சு. இதை இப்படியே போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நாள் ஃப்ரிட்ஜு சுத்தம் பண்ணையில போடலாம். அம்மா என்ன பண்றீங்க? அங்க கவரை பிரிச்சுட்டு கவரை அடுக்கி வச்சுட்டு சிசரை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? சிசரை பக்கத்துல வச்சுட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன். இந்த கட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நைட்டு படுப்பேன். நைட்டு இல்ல, மத்தியானம் காலையில எல்லாம் இதுலதான் படுப்பேன். ஃபேனை போட்டு எந்த நேரமும் பெட்லயே படுக்க வேண்டான்ட்டு கொஞ்ச நேரம் சேஞ்சஸ்க்காக வேண்டிட்டு இங்க காத்து நல்லா வரும். காலையில ஒரு 9 மணி போல காலேஜ் போன உடனே 7:30-8 மணிக்கெல்லாம் சமைச்சுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கதான் படுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நேரம் படுத்திருப்பீங்க? கொஞ்ச நேரம் படுப்பேன், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படுத்திருப்பேன். அப்புறம் போய் பாத்திரம் விளக்க போவேன். பாத்திரம் விளக்கிட்டு கிச்சன் மேடையெல்லாம் நீட்டா தொடச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுப்பேன். திருப்பியும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10-10:30 போல அதுக்கப்புறம் தான் வெயில் வர ஆரம்பிக்கும். நல்லா இந்த போர்ட்டிகோக்கு வெயில் வந்தோடனே இங்க ஹீட் வந்துடும் இங்க படுத்துக்கோக்குமே. அதனால அப்புறம் உள்ள போய் கூட்டியிலே எல்லாத்தையும் சுத்தமா கூட்டியிலே எல்லா ரூமுமே கூட்டி திருப்பி போய் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருப்பேன். இங்க தலை காயறதுக்கு இங்க உட்காந்துருப்பேன் தலையெல்லாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு திருப்பி போய் படுப்பேன். அப்பதான் பெட்ல போய் படுப்பேன். இல்லைன்னா நானா இருந்தேன்னா இங்கதான் இருப்பேன். இங்க இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்க மாதிரி இருக்கும். வெளியே இருந்தோம்னா ஏன்னா ஆளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பெட்ரூம்குள்ள நைட்டு மட்டும்தான் படுக்கணும். பெட்ல எப்பவுமே பகல்ல படுக்க கூடாது. நம்ம தான் படுக்கிறோம் பெட்ல, பகல்ல படுக்க கூடாது. அது ஒரு சாஸ்திரம். இப்படி எல்லாம் படுக்கலாம், இப்படி போட்டுக்கோ, இப்படி எல்லாம் மத்தியானம் கொஞ்ச நேரம் சாயலாம். அது நல்ல உடம்பு கிடையாலாம். நம்ம படுக்கிற மாதிரி பெட்லயே போய் படுக்க கூடாது. நம்ம அது ஒரு பழக்கமாவே ஆயிப்போச்சு. என்ன தெரியல, நமக்கு பழக்கம் ஆயிப்போச்சு. பெட்ல எல்லாம் படுக்க கூடாது. இப்படி சத்த நேரம் இந்த கம்மில் உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்து சத்த நேரம் சாயிற மாதிரி எல்லாம் சாயலாம். நம்மள மாதிரி சப்பட சடப்படன்னு பெட்ல ராத்திரி மாதிரியே படுத்தோம்னா ராத்திரிக்கும் பகலுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு. ஆனா அதே நைட்ல ஒவ்வொரு நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது. இங்க என்ன நேரமும் காத்து வருமா? இங்க நல்லா 10-10:30 வரைக்கும் நல்லா காத்து வரும். சூப்பரா வரும். ஃபேனே வேண்டாம். அதனாலதான் இங்கனே படுப்பேன். இந்த கட்டில் விரிச்சே தான் கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக வேண்டிட்டு சிக்கன்லாம் எடுத்தா இப்போ சாப்பிடவே முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மட்டன் இந்த வாசமே பிடிக்க மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியல. இதே சைவ உணவகமா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது, சாப்பிடுவேன். சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரியல. அதை எடுத்தாவே நமக்கு ஒமட்டுற மாதிரி இருக்கு அந்த வாசமே. அப்ப அசைவம் பிடிக்கல. சாமி ஏதோ உள்ள வந்துருச்சோ நம்ம தெரியல. ஏதோ தெய்வ சக்தி வந்துருச்சுனாலும் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சமைச்சா இவன் ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன். அங்கேயே அவங்க அன்னைக்கு சாப்பிட்டாங்க எல்லாரும். எனக்கு உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும், புளிக்குழம்பு பிடிக்கும். அப்புறம் என்ன, புளிக்குழம்பு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். முட்டை கூட கொஞ்சம் பரவாயில்ல சேர்த்துக்குவேன். முட்டை கூட அவ்வளவு தூரம் ஒதுக்க மாட்டேன். முட்டை சேர்த்துக்குவேன். முட்டையில இந்த ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். அது என்ன, எக் ஆம்லெட். எக் ஆம்லெட்னா இந்த நல்லா வெந்தது இல்ல, ஆஃப் பாயில்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும், புளிக்குழம்பு பிடிக்கும். அப்புறம் என்ன, புளிக்குழம்பு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். முட்டை கூட கொஞ்சம் பரவாயில்ல சேர்த்துக்குவேன். முட்டை கூட அவ்வளவு தூரம் ஒதுக்க மாட்டேன். முட்டை சேர்த்துக்குவேன். முட்டையில இந்த ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். அது என்ன, எக் ஆம்லெட். எக் ஆம்லெட்னா இந்த நல்லா வெந்தது இல்ல, ஆஃப் பாயில்னா ரொம்ப பிடிக்கும்.
ஹலோ வலிக்கிற மம்மி. வணக்கம் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதான் கடலெண்ணெய். இது சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். 1 லிட்டரு 280 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். 1 லிட்டரு 330 ரூபா. அது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எப்படி மாறும்? இந்த கான் போட்டிருக்காருல்ல அவர், அதெல்லாம் கரெக்டாக போட்டுவார். கான் போட்டிருக்காரு அவர். இந்த இதில் நல்லெண்ணெய் போட்டிருப்பாரு, நான் போட்டிருக்காரு அவர். ஆமாம், கரெக்டாக போடுவார். தெளிவாக போடுவார். ஓ, இந்த கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், நல்லெண்ணெயே சுட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லதான், தோசைக்கெல்லாம் நல்லெண்ணெயே சுட்டுக்கலாம். இந்த இதில் பழைய நல்லெண்ணெய் இருக்குது கொஞ்சம். இப்போ எந்த எண்ணெய் வேணாலும் எதுக்கு வேணாலும் சுட்டுக்கலாமா? நல்லெண்ணெய் தோசைக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சுடலாம். நல்லது உடம்புக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுடக்கூடாது. நல்லெண்ணெய் வந்து இந்த ஜாயின் பெயினுக்கெல்லாம் நல்லதான். தேங்காய் எண்ணெய் நமக்கு பிடிக்காது அந்த வாசனை. கேரளாவில் தானே நீங்களே? கேரளாவில். ஆனால் கேரளாவில் நாங்கள்லாம் கடல் எண்ணெய் சாப்பிட்டோம். இப்போ உள்ளவங்க தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றாங்க. எனக்கெல்லாம் அந்த வாசமே பிடிக்காது. அங்கே கேரளையில் முறுக்கு பிடிச்சா கூட எனக்கு பிடிக்காது. முறுக்கு ஒருத்தர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தான் போய்வாரு. எனக்கு அது பிடிக்காது. ஓ, பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காது. ஆனால் இந்த சாந்தா முத்து எல்லாம் தேங்காய் எண்ணெயே அப்படியே வெள்ளையா நெய் மாதிரி உறைஞ்சி வருது. அவங்க வச்சிருக்க தேங்காய் எண்ணெயெல்லாம் அதுதான் ஊற்றி சமைக்கிறாரு. நம்ம ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒன்று எண்ணெய் வாங்கி இது பண்ணா அது நுரைச்சு வந்துருச்சுல்ல, முறுக்கு புளியே. அது ஆமாம், அது முறுக்கு புளியல. அது ஏன் அப்படி வந்துச்சு? அது இங்கே சுத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்காய் எண்ணெய் இங்கே உள்ளது. ஓ, அது தேங்காய் எண்ணெய் தானே மம்மி? அது தேங்காய் எண்ணெய் தான் அது. நான் சரி வாசமா இருக்கும் சுடுவோம். அதனால தேங்காய் எண்ணெய் சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது முறுக்கு. அப்படி காரல் வாசம் வந்துடும். ஓ, கடல் எண்ணெய் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் முறுக்குக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் சாந்தாமுத்து வந்து தேங்காய் எண்ணெய் வெள்ளை வெள்ளையா வந்துருக்கா. அதுவும் 5 லிட்டர் கேன் இருக்கு பாரு, மண்ணெண்ணெய் கேன் வச்சிருக்கோம் பாரு. ஆமா, அந்த மாதிரி கேன்ல வாங்கி வச்சிருந்தா அதை இப்படி அடுப்பு கிட்ட காட்டி உருக்கி அதை ஊத்துறாங்க. அவங்க இவ்வளவு விவரமா இருக்காங்க, அதை உருக்குறாங்க. தேங்காய் எண்ணெயில என்ன மம்மி சத்து இருக்கு? தேங்காய் எண்ணெய் இப்போ நல்லதுங்கிறாங்களே, எதுக்கு எடுத்தாலும் தேங்காய் பச்சையா சாப்பிடுங்க நல்லது அப்படிங்கிறாங்க. தேங்காய் எண்ணெயே காலையில வெள்ளனா எந்திரிச்சோன்னா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் குடிச்சா அவ்வளோ நல்லதான் அப்படிங்கிறாங்க. சித்ரா மாவுல குடிக்கும் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். ஓ, அப்புறம் நீங்க எழுந்திரிச்சோன்னே சொல்லுவீங்களா வேற ஏதோ எண்ணெய் கண்ணுக்கு விட்டாவ ஏதோ ஒரு விட்டா நல்லதுன்னு? நல்லெண்ணெய் வாய்க்கு புளிச்சா நல்லது. புள்ளி ஆமா, ஏதோ புள்ளிங் நல்லெண்ணெயை நல்லா வாய்க்குள்ள ஊற்றி கொப்பளிக்கணும். அது ஆனா உண்மையில நல்லது. ஆனா அதை செய்ய முடியும். ஆயில் புள்ளி என்னப்பா மனுஷன் உடம்புக்காக எவ்வளவு தேப்ப செய்யறது? உடம்புன்னு என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீங்க உடம்புக்காக என்னென்ன செய்றீங்க? செய்ய முடியல. வாழ்க்கை என்ன நமக்குமே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது இல்ல. ஒரு நிமிஷம் யாருமே நினைச்சு பாருங்களேன், உடம்புக்காக காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்க சொல்றாங்க நம்ம உடம்புக்காக. 2வது நல்லெண்ணெய் இது குப்பிளிக்க சொல்றாங்க. நல்லெண்ணெய் வாய்க்குள்ள நல்லா வச்சு அம்மா வச்சு அதுக்கப்புறம் குப்பிளிக்க சொல்றாங்க. என்ன அதுக்கப்புறம் என்ன டீ காஃபி குடிக்க கூடாது, வேற ஏதாவது குடிங்க, பாதாம் பருப்பு சாப்பிடுங்கிறாங்க. என்ன அதுக்கப்புறம் காலையில டிஃபன் சாப்பிடணும். என்ன இப்படி உடம்புன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்றது எப்பதான் வாழ்றது வாழ்க்கை? சரி மேம், டிஃபன்ல வந்து இதுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்களா? டிஃபன்லையும் இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. டிஃபன்லையுமே இந்த இதுகள் தான் வாங்கணுங்கிறாங்க. ஆயில் ஐட்டம் இல்ல பண்ணக்கூடாது, ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இந்த கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் தான் எடுத்துக்கணுங்கிறாங்க காலையில. என்ன இட்லி தோசை எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க. மதியம் குத்தரிசி சாப்பாடு, இந்த ரேஷன் அரிசி சாப்பாடு அதே மாதிரி தானா? ரேஷன் அரிசி சாப்பாடு இது ஃபைபர் உள்ளதான், அது சாப்பிடலாமா? ஓகே. என்ன அது சாப்பிடணுங்கிறாங்க. ஆக மொத்தம் மனுஷன் வாழ்நாள்ல உடம்ப பாத்துக்கிறேன்னு வாழ்நாள் ஃபுல்லுமே போயிரும் இருக்கு. இதெல்லாம் எப்படி உள்ளவங்க பாக்கலாம்? யோசிச்சு பாரு. நல்ல பணம் கட்டி வச்சுக்கிட்டு என்ன பணம் கட்டி வச்சுக்கிட்டு எனக்கு உயிர் மட்டுமே முக்கியம் அப்படின்னு இருக்கவங்கதான் இதெல்லாம் செய்யலாம். என்ன யோசிச்சு பாரு. வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கணும், முன்னேறணும், பிள்ளைகளை கரையேற்றணும், வாழ்க்கையில மிச்சம் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இத்தனையும் பண்ண முடியுமா? ஏதோ 1-2 வேணா கன்சிடரேஷன் பண்ணலாம்.
நான் அதுதான் நினைச்சேன், எல்லா டாக்டர்களும் இப்படியே சொல்றாங்களே, எப்படிடா முடியுது? யாராலையும் சாத்தியப்படாதுல்ல. இப்ப டாக்டர்களே அதை ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா அவங்க நல்லாதான் இருக்காங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க டாக்டரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ தடுப்பூசி ஆட்டம் போட்டுக்கிறாங்க, எந்த நோயும் வராம. எல்லா டாக்டர்ஸுமே போட்டுக்குவாங்க. அதனால அவங்களுக்கு பரவாயில்ல. ஆனா நம்ம போல பொதுமக்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பண்ணாதே, இதை பண்ணாதே, தேங்காய் எண்ணெய் குடிங்க, நல்லெண்ணெய் குடிங்க. இன்னைக்கு ஷர்மிளா அந்த டாக்டர்மா சொல்லுது, நல்லெண்ணெய் குடிங்க, இந்த ஜாயின் பெயினுக்கெல்லாம் நல்லது. ஒரு ஸ்பூன் ஒரு 50 நாளைக்கு குடிங்க, 48 நாளைக்கு குடிச்சிங்கன்னா ஜாயின் பெயின், இந்த முட்டையெல்லாம் வலிக்குதுல, இடுப்பு இதெல்லாம் லேடிஸ்க்கு, அதெல்லாம் வலிக்கவே வலிக்காதான். நல்லெண்ணெய் அவ்வளவு நல்லதான் உடம்புக்கு. சரி மேம், அது 48 நாள் குளிச்சா அது ஆயுஷ்க்கு நல்லா இருக்குமா? இல்ல அப்புறம் குடிக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு நல்ல, அப்புறம் திரும்ப குடிக்கணுமா? ஆமா. ஆனா எனக்கு நான் கண் கூட கண்டது முன்னாடி ஒரு வாட்டி ஒரு புக்ல படிச்சேன். ஒரு இந்த மாதிரி புக்ல, அந்த புக்ல என்ன போட்டுருச்சுன்னா, டெய்லி வெள்ளைப்பூண்டு ஒரு பூண்டு பல்லு எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதா நறுக்கி பிடிச்சி, கொஞ்சோண்டு பால் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுல கொதிக்க வச்சு வேக வச்சுட்டு, நான் அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் குடிச்சிருப்பேன். குடிச்சதுல இருந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரவே இல்லை. ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் வராது. அது குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராது. இல்லைன்னா இந்த வயசுக்குலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். எனக்கு அது குடிச்சதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல. அது ஏன்னா இப்ப அது குடிச்சதுல இருந்து எனக்கு அல்சரை கிளப்பி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காரம் அந்த இது ஆள் ரொம்ப இப்படி இருந்தேன். அப்ப அது குடிச்சப்போ மாயாவில இருக்கையில குடிச்சேன். அப்ப ஆள் ரொம்ப இப்படி இருந்தேன். கொலஸ்ட்ராலே இருக்காது சுத்தமா, பூண்டு மட்டுமே. இப்ப பூண்டு, எலுமிச்சம்பழம், இஞ்சி எல்லாம் சேர்த்துக்க சொல்றாங்க. நான் வெறும் பூண்டு, பால் கொஞ்சோண்டு, தண்ணி கொஞ்சம், பூண்டு பாலை நல்லா வேக வச்சுட்டு அதை பூண்டை தின்னுட்டு அந்த பாலை குடிச்சிருவேன் காலையில டெய்லி ஒரு 2-3 மாசம் குடிச்சேன், சாப்பிட்டேன். அதுல இருந்து எனக்கு மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அல்சர் அதுக்கப்புறம் வந்துருச்சு. அல்சர் தான் அதுலதான் தூக்கி விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அல்சர் ரொம்ப தூக்கி விட்டுச்சு. பூண்டு அல்சருக்கு ஆகாது. ஆமா. அதுக்கப்புறம் தான் இப்ப சாப்பிடுறதே இல்லை. இப்ப அது எல்லாம் விட்டுட்டேன். அது கொஞ்சம் காரத்தன்மை உள்ளதானே பூண்டு. ஆமா. இப்ப வைத்தியம் பார்த்துக்கிறது என்ன இல்ல, அன்னைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி தான், ஜிஹெச்ல நம்ம போனோம்ல, அன்னைக்கு நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி தான், அம்மா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காமா? ஆமா சார் இருக்கு சார். சரி, அதுக்கு அப்போ டேப்லெட் எழுதணுமே. அவர் யோசிக்கல. இப்போ ஏதோ ஒரு சின்ன பூச்சி ஒன்று கடிச்சு பிடிச்சி நம்ம இன்ஜெக்ஷன் போட போகிறோம். அவங்க என்னன்னா, இந்த சுகருக்கு தனி மாத்திரை தரணும், பிபிக்கு தனி மாத்திரை தரணும், அப்புறம் வேற என்னமா இருக்கு உங்களுக்கு? சார் எங்களுக்கு தைராய்டு இருக்கு சார். ஓ, அது வேற இருக்கா? சரி, ஓகே. அப்போ உடம்புல இருக்க ஒரு பார்ட்டும் ஒரு விதத்தில் இருக்கு. அப்படி இருக்கிற போது டாக்டரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாருவோம். நம்ம எல்லாம் கேட்டுட்டோம். பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? இந்த ஏதோ ஒரு இதுல சொல்லுவேன் பாரு, இது பண்ணா எனக்கு அது வரும், வாந்தி எடுத்தா, சிகரெட் குடிச்சா எனக்கு அது வேணும். ஆமா, அந்த டிபி ஒரு படத்துல விவேக் சொல்லுவேன், ஏய் இங்க உட்காரேன், நான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துறேன். சாரி சார், என்னால உட்கார முடியாது, பைல்ஸ். அப்படியா? சரி, ஓகே, கையை மட்டும் தூக்கு, கையை பார்த்து சொல்லிக்கிறேன். சார் கை இது விழுந்து போச்சு சார், அதை தூக்க முடியாது. சரி, வாயை தர பார்க்க தர. சார் வாயும் அதிகமாக திறக்க முடியாது சார். சரி, இந்த சைடு பேசுவா, என்ன காதும் கேட்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு மனுஷன் நிலைமை. ஏதோ ஒரு இதுல சொல்லுவேன்ல, ஏதோ ஒரு புவனான ஒரு வீடியோ சேனல்ல அவங்க புருஷன் சொல்லுவாப்புல, போனா என் கால் வலிக்குது போனா அப்படின்பாப்புல. விளையாண்டுட்டு அதுக்கு நேற்று தான் இடுப்பு வலிக்குதுன்னு படுத்திருந்தேன். விளையாண்டுட்டு நான் உனக்கு யூடியூப்பை பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தேன், இடுப்பு வலி சரியாச்சு. இன்னைக்கு கால் வலி நின்றுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது வேற எங்கெங்க வலிக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னா நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. வேற எங்கெங்க வலிக்குதுன்னு சொல்லி தொலை இப்பவே, அப்புறம் நான் வேற உனக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காம அப்படிங்குது. அப்புறம் பார்த்தா இரு யூடியூப் பார்த்தா உனக்கு என்ன வைக்கிறதுன்னு வச்சு தரேன் அப்படிங்குது. அந்த மாதிரி நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், இந்த டாக்டருக்கு இத்தனையும் பண்ணுங்கிறாங்களே யூடியூப்ல, நீங்க காலையில என்ன குடிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு. நம்ம வாழ்க்கையே இது பண்றதுல நமக்கு வாழ்க்கை தீர்ந்து போயிடும் போல என்ன. அப்புறம் வாழ்க்கை வாழ்றதுன்ட்டு
அத்தனையும் நல்லது நல்லதுன்னு செஞ்சோம்னா என்ன நம்ம வாழ்க்கையே இதுல ஓடி போயிருக்கும். காலையில இருந்துச்சு ஒண்ணும் இல்ல, நீ காலையில கிளம்புறது பிள்ளைங்க ஆயில் புல்லிங் பண்ணு, அப்புறம் பல்ல விளக்கு, அப்புறம் தேங்காய் எண்ணெய் குடி, இத்தனையும் நீ செய்ய முடியுமா? யோசிச்சு பாரு. இதோட நீ இது பாத்ரூம் போகணும், குளிக்கணும், இந்த வேலை எல்லாம் செஞ்சு போறதா? இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குதா? அதே இல்லை மேமி, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்த்தியான உடம்பு கண்டிஷனை வச்சுக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும்ன்றாங்க. ஆனால் நம்ம வந்து வேலைக்கு போகிறதே ஒரு ஆஃப் ஹெல்த்து தான். வேலைக்கு போகிற இடத்துல நம்ம ஓடுறோம், உடியாடுறோம், நிற்கிறோம், இப்படி பண்ணுறது, ஒர்க் பண்ணுறோம், அதுவே ஒரு ஹெல்த்து தான். இப்போ அது பண்ணாதவங்க தான் வீட்டில் இருக்கிறவங்க இதை பண்ணணும். இப்போ வந்து வேலைக்கு போகிறத அங்கே ஒரு மென்டலி ப்ரெஷராக இருக்குது, இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம சாப்பாடையோ ஒரு இதையோ எதிர்பார்க்க மாட்டோம். சாப்பிட்லனாலும் நான் முதல்ல அவர்கிட்ட திட்டு வாங்காமல் ஒழுங்காக பண்ணி கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி வேலையை தான் கருத்தாக நினைப்போம். அப்படி இருக்கிறனால அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த கொழுப்பு அதெல்லாம் குறைஞ்சிரும். வீட்டுல அது மாதிரி வைட்டமின் டி காலையில சூரியன் இதுங்கிறதுக்கு விட்டமின் டி சூரிய வெளிச்சத்துலதான் நிறைய தயார் பண்றாங்களாம். மாத்திரையெல்லாம் போடுறதை விட சூரிய வெளிச்சத்துல இருந்தாதே இதுவான். ஆமா, சின்ன குழந்தைகள் எல்லாம் எண்ணெயை தடவி, நீங்க சொல்லுவீங்கல்ல, அவங்க அம்மா வந்து எண்ணெயை தடவி வெயில போட்டுருவாங்க. எங்க அம்மாவெல்லாம் பிறந்த குழந்தைங்களை வெயில்ல தடவி கொஞ்ச நேரம் தடுக்கு இருக்கும், தடுக்குல போட்டுருவாங்க. லைட்டான வெயில்ல தடுக்குனா என்ன மம்மி? தடுக்குனா அந்த பிள்ளைய படுக்க போடுறது, அந்த சுழல் மாதிரி அதுல படுக்க போட்டுருவாங்க. அது அங்கிட்ட இங்கிட்ட கைகால ஆட்டிக்கிட்டு கிடக்கும். இப்போ எண்ணெயை தேய்ச்சதுக்காக ஆட்டுங்களா இல்லை வெயிலுக்காக ஆட்டுங்களா? அதுகளுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவா இருக்கும். அதுங்களுக்கு ஆக்டிவா இருக்கா. சின்ன பிள்ளைங்க எப்பவுமே போட்ட இடத்துல கிடக்காதுங்க, அங்கிட்டு இங்கிட்டு கை கால் உதறிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு தான் கிடக்குங்க. அதுதான் அதுகளோட இதயத்துக்கோட இது. இப்ப நம்ம பெரியவங்களானோடனே சைலண்டா இருங்கப்பான்னா ஒரு இடத்துல பஸ்ல போயிட்டு இருக்கோம், சைலண்டா உட்காந்துருக்கோம்ல. பெரியவங்களானோட நம்ம தேவையான வேலையை செய்யும் போது நம்ம எனர்ஜி உபயோகிக்கிறோம். என்ன சின்ன பிள்ளைல அப்படி இல்ல, அதுங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. எந்த நேரமும் பால் குடிச்சிட்டாங்கன்னா வயிறு ஃபுல்லா இருக்கு, ஆடிக்கிட்டே தான் இருக்குங்க. வயிறு ஃபுல்லா இருக்கு, நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, மெனக்கெட்டு செய்யற வேலை. இப்ப தார்னிஷ்கே அப்படிதான். ஆமா, வேற என்ன பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண தெரியாது, கை கால. நம்மளுக்கு முக்கியமான வேலை செய்யறதுக்கு அதுக்காக வச்சுக்கிறோம். இப்ப 2 வீலர் ஓட்டுறதுக்கோ 4 வீலர் ஓட்டுறதுக்கோ இப்ப சமைக்கிறதுக்கோ இந்த மாதிரி. ஆமா, வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே பரவாயில்ல போச்சு. இன்னைக்கு தான் எனக்கு நல்லா போச்சு நீ இருந்தனால. என்னென்ன பண்ணீங்க? மற்ற நாளைக்கு இந்த நாளைக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு? மற்ற நாள் ரொம்ப மனசு நோக்கும், ரொம்ப மனசு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன் பேசுறதுக்கு ஆள் இல்ல, மனசுக்கு ஒரு தைரியம் இல்லாத மாதிரி இருக்கும். நான் தான் 7 மணிக்கு வந்துடுவேனே. இது தோசை கரண்டி வச்சு சுட்டுருவேன். 7 மணினா பாதி நைட் ஆயிடுது. நீ 7 மணிக்கு வந்து என்ன பண்றது? காலையில இருந்து ஒரு ஆள் வீட்டுல கூடவே இருக்கிறத ஒரு தைரியம் இல்லையா? நமக்கு ஒரு ரிலாக்ஸாவும் இருக்குதுல்ல. சாப்பிடாட்டி கூட எனக்கு இன்னைக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு சாப்பிட முடியலதான் எனக்கு, ஆனா மனசுக்கு திருப்தியா இருக்கு, மனசு நல்லா இருக்கு. நாளைக்கெல்லாம் காலையில ஓடிடுவேன், நான் உட்காந்துருக்கணும். அப்புறம் அவங்களுக்குன்னு ஒர்க் வந்துடுது. நீங்களே வீட்டில் எதுவும் பண்ண முடியாதவங்க? வீட்டில் என்னது பண்றது? வீட்டில் பண்ற அளவுக்குலாம் எனர்ஜி பத்தல. வீட்டிலே உட்கார்ந்து பண்ண முடியாதா? வீட்டுல ஏதாவது பண்ணலாம்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளே இந்த கேமரா வச்சுக்கிட்டு எதுவும் முறுக்குக்கு வறுக்கலாம், பண்ணலாம், ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு தெரியவும் இல்லை, எனர்ஜியும் பத்தல. தெரியாதவனா நம்ம வலுக்கட்டாம எனர்ஜி கஷ்டப்பட்டு பண்ணி திருப்பி நம்ம படுத்துக்க கூடாதுல்ல. அதனாலதான் எனர்ஜி இப்போ ஒரு வேலையை செஞ்சுட்டு அது ஃபெயிலியர் ஆனா அடுத்த வெயில செய்யற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்ல. அந்த அளவுக்கு ஆகி போச்சு உடம்பு. வயசாகுது இல்ல. ஆமா, முன்னாடி மாதிரி என்னால ஈரிச்சு செய்யக்கூடிய பலம் இல்ல இப்ப. அதனாலதான் நான் இப்ப இனிமேலுக்கெல்லாம் பொட்டு மெத்தனாப்ல இருக்கணும். சமைக்கிறோமா இந்த வேலையோட நிறுத்திக்கணும். இல்ல மேமி,
உங்களுக்கான வேலைகளை மட்டும் நீங்க செஞ்சுட்டு போறணும் அந்த மாதிரி. அதுவே சமயத்துல குளிப்புமா வேண்டாம இருக்கும். வீடு ஃபுல்லா கூட்டினேன்னா வீடு ஃபுல்லா நானே கூட்டினேன்னு வச்சுக்க, எல்லா வேலையும் பார்த்து கூட்டி எல்லாம் மொழுகுனேன்னா அன்னைக்கு பூரா எனக்கு டயர்டா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். விளக்குல வருது நீ போனோன்னா விளக்கிடுவேன், சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சு விட்டு விளக்குறது விளக்கிடுவேன். ஆனா கூட்டி எள்ளி தொடக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், குளிப்பமா வேண்டாமான்னு இருக்கும். நீங்க கூட்டுற அன்னைக்கு, ஆமா முழுகிற அன்னைக்கு எப்படியும் கூட்டி தான் முழுகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா தூசியா இருக்கும். ஆனா ஒரு சிலர்லாம் அப்படியே நேரம் முழுகிறாமே, ஒரு சில வீடுகள்லாம் கூடாது, வீடு சுத்தமா இருக்கணும்ல. நம்ம எதுக்கு முழுகுறோம், வீடு சுத்தமா இருக்கு தானே. ஆமா, திங்கள் வியாழன் முழுகுவேன் இங்கே இருந்தேன்னா. இப்ப என்னால அங்கே போயிட்டு வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல. எங்க திருச்சி போயிட்டு வந்தாவா? போயிட்டு வந்தா. ஆமா, அதான் இத்தனை நாள் ஆச்சு அந்த கலப்பு. ஆமா, 2 நாள் 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பழைய நிலைமைக்கே வர்ற மாதிரி இருக்கு. திரும்பி பஸ்ல தான் வரோம், போகையில கார்ல தான் போனோம். இப்ப கார்ல போனா அலைச்சல் தெரியாத, கார்ல போனா அவ்வளவு தூரம் டயர்டு தெரியாது, நல்லா இருக்கும். ஏன்னா சீட்டு மெத்தனாப்புலதான் இருக்கு, வேலையெல்லாம் இருக்காது எனக்கு. அவங்க வீடு பிடிச்சுதான் இருக்கு, வேலையெல்லாம் இருக்காது. ஆனா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸே இல்லை. நம்ம வீடுன்னா இந்த நான் நினைச்சேன் வந்து தோசை ஊத்துறேன் நான் பாட்டுக்குதுனே, அங்கே என்னக்கா என்ன நீ இப்ப போய் ஊத்துற அப்படின்பா, கொஞ்சம் லேட்டா ஊத்து அப்படின்பா. அவங்க வீட்டுல இங்க என் வீட்டுல என்ன நான் நினைச்சபடி பண்ணலாம், அவங்க வீட்டுல என்ன நினைச்சபடி இப்ப சாப்பிடலாம், நினைச்சபடி இருக்கலாம், நினைச்சபடி எல்லாம் பண்ணலாம். அவங்க வீட்டுல என்ன எதை செஞ்சாலும் அது ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரிதான் இருக்கு. என்ன அப்படி இருக்கையில மனசு எப்படி ஃப்ரீயா இருக்கும். அதுதான் இப்போ வந்து அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போயில நம்ம அந்த இடத்துல சைலண்டா தானே போற மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம வீடுன்னா நம்ம காயா போகலாம், அந்த ஒரு குழப்பம் தான். மற்றபடி வேலை இங்கே இருக்க வேலை கூட அங்கே இல்லை வேலை. ஆனா இப்படித்தானே சொல்றீங்க. ஆனா இப்ப புகுந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணுங்க இப்படித்தானே நினைக்கீங்க, நம்ம அம்மா வீட்டுல இத்தனை வருஷமா அந்த வயசு அனுசரிக்க முடியும்ப்பா, எங்க வயசுல அனுசரிக்க முடியாது. எங்க வயசு அப்படியே ஒருத்தருக்கு அடங்கி போற வயசு இல்லை எங்க வயசு. எங்க வயசு வந்து கொஞ்சம் நாங்க நினைச்சபடி நடக்கணும். வயசாயிடுச்சுல்ல எங்களுக்கு. இல்ல காமா போலாம்ல, அமைதியா போவால. அமைதியா போறதுக்குன்னு நீ எதுக்கு இப்ப எந்திரிச்சு போய் ஊத்துற, கொஞ்ச நேரம் ஆட்டும் அப்படின்னு சொன்னா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி. ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, கொஞ்சம் லேட்டா கூட போயிருக்கலாமா அப்படின்னு. இது என்ன யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. இந்த டைம் தான் வந்து ஊத்திட்டேன், வாங்க வந்து சாப்பிடுங்க எல்லாரும். கஞ்சியோ எது குடிச்சாலும் நம்ம வீடா இருந்தா அது ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்தவங்க வீடுனா கொஸ்டின் கேட்காதவங்க வீடா இருந்தா பரவாயில்ல, அம்மா தான் நம்ம அம்மா கரெக்டா தான் செய்வாங்க, பிள்ளைய நம்புற பிள்ளைகளா இருந்தா நம்ம போய் இதுங்கலாம். அப்படி இல்ல அந்த பிள்ளைய கொஸ்டின் கேட்கிற பிள்ளைகளா இருந்தா நம்ம வந்து செய்ய முடியாது. அங்க போய் இருக்கிறதுங்கிறது அளவா நடந்துகிட்டு வந்துடணும். போனோமா 2 வேளை நல்லா இருக்கீங்களா, 2 நாள் இருந்தமா வந்துடணும். மற்றபடி எனக்கு அங்கே வேலை ஈஸி தான், வேலை ஒன்றும் கஷ்டம் இல்லை. நல்ல 3 வெஞ்சனம் 4 வெஞ்சனம், நல்ல சமையல் சாப்பாடு, நல்ல பழங்காய் சாப்பிட்றது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் மனசு என்னமோ மனசுக்கு ஒரு சந்தோஷமா இல்லை இங்கே. மனசு ஃப்ரீயாவே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா மனசை வந்து கட்டி போட்டோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் நான் இருந்தேன்னா நான் ஃப்ரீயா இருப்பேனா? பயம் இருக்குதானே செய்யும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட. அதே பயம் தான் இங்க இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயம் வருது. அவங்களும் அந்த மாதிரி தான், இவளும் அப்படிதான். இவங்க 2 பேரும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது, கொஞ்சம் கூட வச்சு பார்க்காம பேசிடுவாங்க. அப்படி இருக்கேல நான் அப்படி வேலை வகையிலையும் அங்கே அப்படித்தான் மம்மி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் ஒரு ஃப்ரீயா நம்ம வெளியே வந்து தெருவில் தெரிஞ்சா கூட நம்மளா தெரிஞ்சோம்னா ஒரு ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுங்கிறது அவங்க வந்து பேசுறதே நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது. இப்ப பேசவே இல்லைன்னா நம்மளாம் ஜாலியா இருந்திருக்கலாம். இல்ல அவங்களுமே இது நம்ம சுமக்க வேண்டிய சுமைன்னு நினைச்சானா அவங்க பெத்த பிள்ளைய எப்படி பாக்குறாங்க, அதே மாதிரி இதுவும் நம்ம சுமக்க வேண்டிய சுமைன்னு நினைச்சாங்கன்னா அது இதுவா இருக்காது. அதை வித்தியாசமா நினைச்சு அவங்க பார்க்கும்போது நம்ம ஒதுங்கி வர்றது தானே நமக்கு நல்லது. இப்ப நம்ம பெத்த பிள்ளைய வச்சிருக்கோம்னா அவ இங்க வந்து இருந்தானாக்க நான் உரிமையா திட்டுவேன், அவளும் உரிமையா பண்ணுவா, அது அதோட போச்சு. ஆனா நான் வந்து அவ வீட்டுக்கு போனேன்னாக்க நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாதுல்ல. என் மனசு வலிக்கத்தானே செய்யும். ஐயோ நம்ம வயசானவங்க இந்த வயசுல வந்து இப்படி இருக்கிறோமே அப்படின்னு. பிள்ளையெல்லாம் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையெல்லாம் வேஸ்ட். நம்ம வயசோட கைகால் நல்லா இருக்கும் போதே போய் சேர்ந்துடணும். ஆமா, இது இப்போ யார் வீட்டுக்குமே போனாலும், பொண்ணு வீட்டுக்கோ பையன் வீட்டுக்கோ யார் வீட்டுக்கு போனாலும் பெத்தவங்க
ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாள். 2 நாள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லா வேலையை என்னதே அவங்க பால் குடம் வச்சு தாங்கினாலுமே இப்ப நான் தண்ணி இங்க வந்து உரிமையா மோந்து குடிக்கலாம். அங்க வந்து தண்ணி அவ சுட வச்சு ஆற வச்சு நீட்டா தான் வச்சிருக்கா. இருந்தாலும் அந்த பைப்புல வர்ற தண்ணியை பிடிச்சு குடிக்கணும். சமயத்துல பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சு ஊத்தாமலே இருப்பா. அப்ப தண்ணி நம்ம சுடுதண்ணி அன்னைக்கு குடிச்சுதான் எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சு. அன்னைக்கு சூடா ஊத்தி இருந்த அந்த தண்ணி கேன்ல அது சுடுற தண்ணி குடிச்சுக்கிட்டேன். அது எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சு. அல்சரை கிளப்பி விட்டுருச்சு சுடு தண்ணியை குடிச்சது. அப்படியே ஒரு சிலதெல்லாம் நம்ம விடுனா வடிகட்டுறமோ வடிகட்டலையோ எப்படியோ இருக்கிற மாதிரி இருக்கிறோம், இருக்கிற வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து இங்க வந்து இருக்கிறோம். ஏன்னா அங்க அவங்க எல்லாமே சுகாதாரமா தான் பண்றாங்க, எல்லாமே நீட்டா தான் இருக்கு. இருந்தாலும் மனசுக்கு ஒரு ஒப்பல. அப்படி இருக்கல நான் எப்படி அங்க இருக்க முடியும்? மனசு தானே ஒரு பெரிய ஆயுதமே. நீயே எனக்கு இப்ப நீ வந்து இங்க இல்லைனாலுமே நான் வந்து தனியே தான் வந்து இருப்பேனே ஒழிய என்ன அவள்கிட்ட போய் இருக்க மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு இது வந்துருச்சு இப்ப மனசுக்குள்ள. நீயுமே இப்ப என்னை விட்டுட்டேன்னு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி பிள்ளையோட போயிட்டேன்னா நான் தனியே தான் இருப்பேனே தவிர அவள்கிட்ட போய் இருக்க மாட்டேன். உனக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களையும் சேர்த்து தானே வச்சுக்குவேன். அப்ப அப்படி இல்லைனாலும் நான் தனியே இருந்தாலும் இருப்பேனே தவிர அவங்க வீட்டுல போய் இருக்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப என்னமோ மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. மனசு ரொம்ப என்னமோ மாதிரி இருக்கு. என்னமோ நம்ம அடிமை மாதிரியும் அவங்க என்னமோ இது மாதிரியே இருக்குமே. அதுக்கு தானே உங்க அக்கா எல்லாம் தனியா மணியை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க பையங்களை எப்பவுமே கண்ட்ரோல்ல விடாம வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஐத்தங்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. ஆமா ஆமா அவங்க எல்லாம். ஆனா அவளுமே இப்ப தனியா இருந்துக்கிட்டு மயங்கி தனியா வீடு கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல இல்ல ஆமா அவங்க சைன் வாங்குறதுக்கு மட்டும் வந்துட்டு தனியா வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களோட பேசிக்கிட்டு அப்படித்தானே இருக்கிறா அவளுமே. அது நரக வேதனை. வயசானதுக்கு அப்புறம் பெத்தவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நரக வேதனை. அதை நம்மளாம் சிந்திக்காம தான் பிள்ளைன்னு பாடுபடுறோம் ஒரு வயசுல. அது தேவையில்லாத விஷயம். நடக்கிறபடி நடக்கட்டும்னு விட்டுட்டு நம்ம வாட்டு இல்ல மேமே அதானே இயற்கை. எல்லாருக்கும் இப்ப நாங்க இவ்வளவு தூரம் உங்களை படுத்துறோம்னா பெத்தவங்க ஓடுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் ஒரு காலத்துல ஓடுனேன். ஆனா அது தேவையில்லை. பிள்ளைகளுக்கா தலையெழுத்து இருந்து நல்லா வந்தா வரட்டும், நம்ம ஓடி போய் எதுவும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு ஓடட்டும், அதுக்கு ஓடுறதுக்கு வேணா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதுகளை ஓடாம அதுகளுக்காக நம்ம ஓடுறோம் பாரு, அது மகா பெரிய தப்பு. அது நான் இப்பதான் உணர்ந்தேன். ஏன்னா அதுல வந்து இப்ப நம்மள பெத்தவங்களாவே நினைக்கல. நான் வந்து உன்னை பிள்ளையா நினைச்சு நீ நான் சுமக்க வேண்டிய சுமைன்னு உன்னை சுமந்துட்டேன் என்ன. ஆனா பிள்ளைய என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் இதாகி அவங்க குடும்பம்னு தனியா வந்தோடனே அம்மாவ வயசாச்சு தேவையில்லை, உனக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கு அதிக வேலையை தான் பாக்குதுங்க. ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம், ஒரு பாப்போம், அம்மா துடிக்கிறாளே அப்படிங்கிறது கூட அந்த நினைவு கூட வரல பிள்ளைகளுக்கு. ஆனா மம்மி இவங்க இப்ப எங்கேயாவது நீங்க இப்ப வெளியே போனவங்க லேட்டா ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப தேடுறாளா? யாரு? அவங்கதான். நான் இங்க ஒத்தையா வெளியே போறேன். அவ வெளியே போறது என்ன சொல்றா, உனக்கு நடக்கணுங்கிற ஜாலிக்காக போறேன் அப்படின்பா. அந்த பாய் கடைக்கு போறேன் பாரு, எப்ப சொன்னாலும் பாய் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவேன். அவரு பாய் கேட்பாரு, என்னம்மா உங்களை ரொம்ப நாளா காணோம் அப்படின்பாரு. அப்படி போய் தான் வாங்கிட்டு வருவேன். இருந்தாலும் இருக்க முடியாதுப்பா. பெத்த பிள்ளைகளே வித்தியாசமா நினைக்கும் போது நம்ம இருக்க முடியாது, கஷ்டம். அதுக்கெல்லாம் நம்ம கை கால் சொந்தோட பேசாம போய் சேர்ந்துடும். அதுதான் நான் நினைக்கிறதெல்லாம். பெத்த பிள்ளைல யாருமே நம்ப கூடாது. அது நான் முன்னாடி முதியோர் இல்லாம இது நம்ம இதுக்குள்ள இருக்கவங்களதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி போயிடாதுன்னு நினைச்சேன். நம்ம பிள்ளை அந்த பிள்ளைகளை விட கேவலமா தான் இருக்குதுங்க நம்ம பெத்த பிள்ளைன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கிறது சேஃப்டியா வச்சுக்கிட்டு நம்ம சேஃப்டியா காய் நகர்த்திட்டு நம்ம இருக்கிறது பெட்டர். யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இப்பதான் நான் உணர்ந்தேன். இப்போ ஒரு வாரம் 10 நாளா என்ன பிள்ளைய நம்மள தனியா ஒதுக்கி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ இல்ல மம்மி, ஒரு சில பிள்ளைதான் அப்படி, ஒரு சில பிள்ளைய அப்படி கிடையாது. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாமே ரெண்டாவது அதுகளுக்குன்னு பொறுப்பு வந்து இப்ப இவளுக்கு தாரணேசி பார்க்கவே சரியா இருக்கு. ஆமாமா என்ன அப்ப அது கெட்டிக்கார பிள்ளைன்னா அம்மாவையும் பாத்துங்க, தாரணேசி பாத்துங்க, அதோடையும் பாக்குங்க. இவளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் துப்பு இல்ல. தாரணேசி படுத்துற பாட்டுக்கு அவனை பார்க்கவே சரியா இருக்கு. அப்படி இருக்கல என்னுடைய ப்ராப்ளத்தை எப்படி பாப்பா? அவள் ஹஸ்பண்டோட ப்ராப்ளத்தை பாக்குறது கிடையாது. அப்படி இருக்கல அவளை பாத்துக்கிறா, தாரணேசி பாத்துக்கிறா. இது ரெண்டும் தான் பாத்துக்க முடியும் அவளால. வேற எதுவும் பாத்துக்க அவளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் மெச்சூர்டு இல்ல. இப்போ ஒரு சில பிள்ளை என்ன கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்குங்க, ஒரு சில பிள்ளை என்ன பாத்துக்குது. எல்லாத்தையும் பாத்துக்கிற பிள்ளையே பரவாயில்ல.
அதுகளையும் சொல்லி தப்பு இல்ல, அதுகளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்டு இல்ல. அது அந்த மெச்சூர்டு இல்லாத தனத்தான் அது கோபமா நம்மள்ட்ட வெளிப்பாடு காட்டுது. நீ என்ன இப்படிதான் பண்ணுவ போ அப்படிங்குதுங்க. அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது. ஆமா, உனக்கு என்ன அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருது அப்படின்னு சொல்லுதுங்க. இதெல்லாம் நமக்கு மெச்சூர்டு இல்லாத தரத்தினாலதான் காட்டுதுங்க. ஐயோ அவங்களுக்கு வயசாச்சு, இவ்வளவு நாள் ஓடிட்டாங்களே, இனிமே அவங்களால ஓட முடியுமான்னு நான் அதே நினைச்சேன். அன்னைக்கு உங்கள்ட்ட அவன் போன் பேசல சொன்னேன், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்னடி வயசாச்சு, அவங்களை இன்னும் கீழே படுத்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க 3 பேரும் மேல எருமாடு படுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க கீழே படுத்துக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு என்னடி வயசாச்சு, அவங்க ஒரு 2 நாள் வந்து தங்கியிருக்கா, 3 நாள் வந்து தங்கியிருக்கா, அதுக்கப்புறம் ரீசனோட தான் சொல்றாங்க என்னால கீழே படுக்க முடியல, முதுகு வலிக்குதுன்னு சொல்றாங்க. முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்க போனோம்னா. கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறதும் சோஃபா செட் எல்லாம் விளையாட்டு ஜாமான் அடைஞ்சு வச்சிருக்கா, கீழே தான் உட்கார்ற மாதிரி இருக்கேங்க. கீழே உட்கார்ந்து எந்திரிக்கல. நான் வெயிட் வேற ஆளு, முட்டி வலிக்க ஆரம்பிக்குது. இங்க வந்தா முட்டி வலி இல்ல, இந்த வலி எல்லாம் இல்ல. அதனால உங்களுக்கு தானே அந்த பிரச்சனை தெரியும், உங்க பிரச்சனை உங்களுக்கு தானே தெரியும். நீ எதை வேணாலும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். நான் வேணும்னா நீ பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். எனக்காக நீ எல்லாத்தையும் செத்தா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. எனக்காக நீ செத்தா கூட பரவாயில்ல, நான் தூக்கி போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் நம்ம கஷ்டப்படுறது நானு, என்ன ஏதாவது ஒண்ணுன்னா கஷ்டப்பட போறது நானு. அவ சொல்லிட்டு அவ வீட்டுல இருந்துருவா, ஹாஸ்பிட்டல்ல போய் கஷ்டப்பட போறது நானு. அப்படி நினைக்கிறேன். அதுக்கு நம்ம தனியா இருக்கிறதே பெட்ரு. தனியா இருந்து வீட்டுல இருந்து செத்து போறோம். என்ன இப்ப நல்லது கெட்டதுக்கு மட்டும் கூப்பிட்டுக்கலாம். ஆமா, பிள்ளைகளை நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருமே சொல்றேன். பிள்ளைகளை பெத்த பிள்ளைல, அது இந்த காலத்து பிள்ளைகளை நம்புறதே வேஸ்ட். எந்த பிள்ளையுமே. ஆனா ஒரு சில பிள்ளைய, கஷ்டப்பட்ட பிள்ளைய அம்மாக்கு சௌரியமா உட்காந்துக்கிட்டு பிள்ளையில ஓடு, நீ போய் வாங்கிட்டு வா, நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்ற பிள்ளைய, அதுக்கு போய் வாங்கிட்டு வந்தா அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பிள்ளைய அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்குதுங்க. என்ன அந்த மாதிரி பிள்ளைய அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்குது. நிறைய பிள்ளைய நான் அன்னைக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மா வந்து மாட்டு வைத்தியர், அவர் ஹஸ்பண்ட் மாட்டு வைத்தியர், கவர்மெண்ட்ல மாட்டு வைத்தியரா இருந்தாரு. அந்த அம்மா வந்து என்ன பண்ணோம்னா, அது பெத்த பெத்த பிள்ளைய மூத்ததா எடுத்த பிள்ளைகளான்னு தெரியல. அந்த பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்துச்சு, அதுக்கு வேலை கிடைக்கல. பையன் ஒருத்தன் இருந்தேன், நான் அன்னைக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டுல. நல்லா அழகா இருக்கும் பொண்ணு. அந்த பொண்ணு, அந்த அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா ஊர்கதையெல்லாம் பேசுது, பயங்கர ஐபிஎஸ் மாதிரி அப்படி பேசுது, நல்லா அழகா இருக்கு அந்த அம்மாவுமே. முன்னாடி கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்தேன் இந்த கதை. அப்ப பார்த்தா அந்த புள்ள கிச்சனுக்குள்ள போனுச்சு. என்னம்மா போற அப்படின்னு. எங்க அண்ணனுக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணன் ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கியாந்து கொடுத்துருவாங்க. அந்த பையல அம்மாவுக்கு ஹோட்டல்ல சூப்பரா வெஞ்சனை வச்சு நல்லா புழுங்கரிசி சோறு வச்சு சாப்பாடு அவங்க அந்த அம்மாவுக்கு மட்டும் ஐயா வெளியே போய் அங்க இதுல வேலைக்கு போற இடத்துல சாப்பிட்டுக்கிறாரு. இந்த பிள்ளைய ரெண்டும் பச்சரிசி கஞ்சி, இந்த ரேஷன்ல போடுறாங்க பாரு, வெறும் பச்சரிசி கஞ்சியை வச்சு ஊறுகாய வச்சுக்கிட்டு குடிக்குதுங்க இந்த 2 பிள்ளைகள. அதை நான் கண்ணால பார்த்தேன். என்னம்மா அப்படின்னு. அப்படிதான் நாங்க எப்பவுமே சாப்பிடுவோம். எங்க அம்மாவுக்கு வெளியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். எங்க அண்ணன் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கும். நாங்க 2 பேரும் இந்த கஞ்சி தான் அப்படின்னு எனக்கு கிச்சன்ல கொண்டு போய் காமிச்சிச்சு. அந்த அம்மா மாடிக்கு போயிருந்துச்சு, அப்ப கிச்சன்ல கொண்டு போய் காமிச்சு. பாத்தீங்கன்னா பச்சரிசி கஞ்சி, ரேஷன் அரிசி கஞ்சி. அந்த அண்ணனும் வாங்கி வந்துட்டு இதைதான் சாப்பிடுறேன். அண்ணனும் வாங்கி வந்து கொடுத்துட்டு இதைதான் சாப்பிடுறேன். ஏன்னா இதுக்கு 2 அண்ணன் தங்கச்சிய பொண்ணா உடன் பிறந்தது அண்ணன் தங்கச்சிய. கடைசியில அந்த பிள்ளை இப்ப நல்ல நிலைமையில இருக்கு. இப்ப டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சர், கவர்மெண்ட் டீச்சரா இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு. அதே கஷ்டப்பட்டதுனால, உண்மையா கஷ்டப்பட்டதுனால அது நல்ல நிலைமையில இருக்கு. அந்த பையன் எப்படி ஆனான்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு கவர்மெண்ட் டீச்சரா இதாயிருச்சு. இந்த பரீட்சை எழுதி கவர்மெண்ட் டீச்சரா செலக்ட் ஆயிருச்சு. ஆனா அது குடிச்சது பூரா வெறும் பச்சரிசி கஞ்சி. அப்படி வச்சிருக்க ஒரு பிள்ளைய அம்மா அம்மானு பாசமா இருக்குதுங்க. ஏன்னா ஓரளவு நம்ம வருத்தி வளர்த்தோம்னா பாசமா இருக்குது. நம்ம செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்னா, நம்ம தான் செல்லம் கொடுத்து வளர்க்குறோம், நம்ம பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி நம்மள நினைக்கிறதே கிடையாது. நம்ம செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால தான் நினைக்கிறதே கிடையாது. நான்லாம் என்ன நினைச்சேன்னா, எங்க அம்மாவெல்லாம் எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. என்னைய, அழகு மாமாவை யாரையுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க சௌகரியம் தான் பெருசுன்னா அவங்க பண்ணி செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் எல்லாருக்கும் தோசையெல்லாம் ஊத்தியே தர மாட்டாங்க ஒரு நாள் கூட. நாங்களாதான் பண்ணிக்கணும், செஞ்சுக்கணும். இல்லைன்னா கஞ்சியை தான் குடிக்கணும். என்ன மத்தியானம் வடிச்சு கஞ்சி இருக்கோ அதுதான் குடிக்கணும். அப்படிதான் இருக்கும்.
இது எங்க அம்மா அப்படி செஞ்சனால எனக்கெல்லாம் இன்னும் கூட எங்க அம்மா மேல இன்னமும் பாசம் இருக்கும். நேத்து நைட்டு கூட எனக்கு கனவுல எங்க அம்மா வந்தார். எனக்கு இன்னும் கூட எங்க அம்மா அம்மான்னு அந்த ஒரு அது என்ன விதமான பாசம்னு தெரியல, அப்படி இருக்கா. நான் அவளுக்கெல்லாம் அப்படி பாசமே இல்லை. முத்துமினாவுக்கெல்லாம் உங்க அம்மா வந்து தம்பிகளையும் பாசம் இருக்கு, அக்கா தங்கச்சி மேலேயும் பாசம் இருக்கு. எனக்கு நான் சொல்றது நீயே கேள்விப்பட்டிருக்க. இல்ல அது வந்து நீங்க வந்து இப்ப ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி பாசமா இருக்கீங்க. இப்போ ஒரு சிலர்லாம் எப்படின்னா அவங்க கஷ்டம் வரையில் மட்டும் பாசத்தை காட்டுவாங்க, மீதி நேரத்துலலாம் அவங்க யாரோ இவங்க யாரோன்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ இருக்கிறதுக்கு வந்து பாசம்னா எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க செஞ்சாதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கிறதுல எனக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு கூட செஞ்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிய அப்பா அம்மா கூட எனக்கு ஒண்ணுமே செஞ்சதில்லை. எல்லாமே நானா பண்ணிக்கிட்டு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சாங்க. அது ஒரு வேற கடமைக்காக செஞ்சு வச்சாங்க அந்த கல்யாணமா என்ன. ஆனாலும் எனக்கு இன்னுமே எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னாக்க எனக்கு அப்படி உசுறு தானா வந்துடும். செத்தவங்க கூட எந்திரிச்சு வர மாதிரி எனக்கு ஒரு அந்த பிள்ளைய மேல கூட எனக்கு அவ்வளவு பாசம் இல்லை. நான் பெத்த பிள்ளைய மேலேயோ என் நாத்தனா என் மாமியா என் மாமனாரு என் புருஷன் யாருமே எனக்கு கனவுல வரமாட்டாங்க. ஆனா எங்க அம்மாவோட குடும்பம் எங்க அக்கா எங்க அண்ணா இவங்கெல்லாம் எனக்கு கனவுல அடிக்கடி வர்றாங்க. அப்ப என் அடிமனசுல எவ்வளவு தூரம் இருக்குன்னு வர்ற அந்த இது அந்த ஒரு இது இன்னமும் அடிமனசுல இருக்கு. நேத்து கூட எனக்கு நைட்டு அம்மா கனவுல வந்து எனக்கு ஆயா வந்த மாதிரி இது அப்படி அடிமனசுல அந்த ஒரு காயமாவே ஆகி போச்சு. இத்தனைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல சோறு ஒரு நல்ல இது பண்ணது இல்லை. அவங்க இருந்தாலும் நம்ம பிறந்த இடம் மாமியா வீடு எல்லாம் ஒரு நாள் கூட எனக்கு கனவுலயே வந்தது கிடையாது. மாமியா வீடு நாத்தனா யாருமே. அப்ப அந்த உணர்வு முத்துமினாவுக்கு இருக்காதா? இல்ல வரும். அத வர்ற நேரத்தை விட்டுட்டு இது பண்ணுவா போல மறைச்சிருவா பாதியை. எப்படிப்பா மனுஷனா இருந்தா அந்த உணர்வு இத்தனை நாள் நான் வந்ததுக்கு அப்புறம் பேசவே இல்லை. 5 நாள் ஆச்சு. என்ன இல்ல அந்த அளவுக்கு கேரி பண்ண முடியல. அவங்களுக்கு அவங்க பிரச்சனையே அவங்க வந்து இதை வந்து டீப்பா மனசுல ப்ராப்ளம் இல்லையா, பிரச்சனை இல்லையா. இப்ப நீங்க வந்து உங்க அம்மாவையோ உங்க அக்கா தங்கச்சியோ உள் மனசுல ஏத்திக்கிறீங்க. அவங்க வந்து உள் மனசுல எல்லாம் ஏத்துறது இல்ல. அவங்களால பிரயோஜனம் இருந்தா வச்சுக்குவோம், பிரயோஜனம் இல்லைன்னா அவங்களுக்கு அப்படிங்கிற ஃபீல் தான் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு இருக்கு. என்னால வேலை செய்ய முடியும், நான் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஆயிருப்பேன்னா நீ வச்சுக்க நினைக்குதுங்க. இல்லைன்னாக்கா நீ என்ன இங்க வந்திருக்க, நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. நம்மள பெத்தவங்களாவே நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள பிள்ளைகிட்ட. அதுதான் நான் அட்வைஸா சொல்றது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பிள்ளையுமே உண்மையான பாசமா இல்ல. நாம தான் சேஃப்டியா இருந்துக்கணும். அந்த வழி இப்ப நான் மத்தவங்க சொல்றதெல்லாம் நான் பொய்ன்னு நினைச்சேன். ஆனா அது இப்ப நானே தான் உணர்ந்திருக்கேன். நானே உணர்ந்துதான் சொல்றேன். நைட்டுக்கு டின்னர் பார்க்கலாமா? நைட்டுக்கு டின்னர் பார்க்கலாம். அது ஏன் சூட்டுக்கா அது மேலே வச்சு? ஆமா கொஞ்சம் சுடட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் இருக்கு, ரசம் இருக்கு, சாதம் இருக்கு. இந்த சாதம் மதியம் வடிச்ச சாதம் கொஞ்சம் இருக்கு, ரசம் இருக்கு, தோசை இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.